வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போகும் கதையின் தலைப்பு பக்தி போகிற பாதை. ஒரு ஊரில் ஒரு சன்னியாசி இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு. இவர் போய் சேர்ந்த சமயம் அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அலங்கார விளக்குகள், வாசல் தோறும் வண்ணக்கோலங்கள், வீதிகள் தோறும் விதவிதமான மலர்கள். இது என்ன திருவிழா? இவருக்கு ஒன்றுமே புரியலை. எதிர வந்து கொண்டிருந்தவங்க ஒருத்தர்கிட்ட விசாரித்தார். இன்னைக்கு என்னங்க விசேஷம்? என்ன இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு விவரமே தெரியாதா? இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதைத்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது. அப்படியா? ஆமாம், அது மட்டும் இல்லை, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறாரு. அதனால தான் இவ்வளவு கூட்டம். சாலையின் 2 பக்கமும் எவ்வளவு மக்கள் பாருங்க. எல்லோரும் இந்த வழியாக வரப்போகிற இறைவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா என்ற அந்த சந்நியாசி உடனே ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்று கொண்டார். ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. முதலில் ஒரு குதிரை வந்தது. அதன் மீது ஒருத்தர் கம்பீரமாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு பின்னால் நிறைய பேர் கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ கூட்டம் இவர் பின்னாடி வருதே, இவர் யாரு அப்படின்னு விசாரித்தார் சந்நியாசி. ஒரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் இந்த மதத்தோட தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம்தான் அவர் பின்னால் வந்து கொண்டிருப்பது அப்படின்னாரு. அவருக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரை மீது அமர்ந்து இன்னொருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு பின்னாலும் ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டார். அவர் இன்னொரு மதத்தின் பெயரை சொன்னார். இவர் அந்த மதத்தோட தலைவர். அவர் வழியை பின்பற்றுறவங்க அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓ இப்படியா? இன்னும் பல பேர் போனாங்க. ஒவ்வொருத்தராக குதிரை மீது வந்தார்கள். அவர்கள் பின்னாலும் ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த மிகப்பெரிய ஊர்வலம் போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக அந்த ஊர்வலம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வயசான ஒரு ஆள் குதிரை மீது அமர்ந்தபடி பரிதாபமாக தனியாக வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் யாருமே இல்லை. அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையான்னு தெரியலை. இவர் யாரு? இவர் ஏன் தனியாக வந்துக்கிட்டு இருக்காரு என்று கேட்டார் சந்நியாசி. பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, என்ன இப்படி கேட்குறீங்க? இவர் தாங்க கடவுள். இவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். முன்னாடி போகிற ஊர்வலம் எல்லாம் இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காகத்தான். இதை கேட்டதும் அந்த சந்நியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. இதுவரையில் கனவு கொண்டிருந்தவர் இப்போது விழித்து கொண்டார். அப்புறம் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தார். அப்போத்தான் அவருக்கு புரிஞ்சது, இன்றைக்கு மக்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் போவதாக நினைத்து கொண்டு பாதை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கின்றார்கள். ஆனால் கடவுள் பின்னால் யாருமே இல்லை. இதையே இன்னும் கொஞ்சம் இயல்பாக சிந்தித்து பாருங்கள். உண்மைக்கு பின்னால்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த உண்மை அனாதையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலேயும் ஓர் ஊர்வலம், ஓர் பெரிய மனிதருக்கு பிறந்த நாள் விழா. அவர் ஒரு குதிரை மேலே ஏறி முன்னால் போய்கிட்டு இருந்தார். அவருக்கு பின்னால் 100 பேர் வரிசையாக போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிய கூட்டம். கொஞ்ச தூரம் போனதும் கால் வலிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தராக ஒதுங்கி போக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில்
குதிரை மீது போய்கிட்டு இருக்கவர் கொஞ்சம் தற்செயலாக திரும்பி பார்த்தாரு. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. எல்லோரும் ஓடி போய் விட்டார்கள். ஒரே ஒருத்தன் மட்டும் மிகவும் விசுவாசமாக பின்னால் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். நீ வீட்டுக்கு போகலையாப்பா அப்படின்னு கேட்டார் அவர். பின்னால் வந்தவன் பணிவாக சொன்னான், ஐயா, நீங்கள் இந்த குதிரையையும் அதுக்கான வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன்.